வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கிற யாராலையுமே கணிக்க முடியாத ஒரு பக்கா சினிமா கிளைமேக்ஸை பத்தி தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். எந்த கட்சியோட சார்பும் இல்லாம வெறும் நம்பர்ஸை மட்டும் வச்சு கிரவுண்ட்ல உண்மையிலே என்னதான் நடக்குதுன்னு நாம ரொம்ப தெளிவா அலச போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த ஒட்டுமொத்த அரசியல் கலைபரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டுக்கும் காரணமே இதுதான். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஒன்னா சேர்ந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண காங்கிரஸ் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத வகையில தங்களோட ஆதரவை டிவிகேவுக்கு மாத்திட்டாங்க. இதனால செம கடுப்பான திமுக 20 வருஷமா தங்களோட கூட்டணியில இருந்தவங்கள முதுகில் குத்துபவர்கள் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாவே வெளுத்து வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் தங்களோட 5 எம்எல்ஏக்களோட இப்படி சட்டுன்னு ஜம்ப் ஆனது இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையில ஒரு பெரிய பூகம்பத்தையே உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம திமுகவோட செய்தி தொடர்பாளர்கள் பொதுவெளியில என்ன சொல்லிட்டாங்கன்னா, காங்கிரஸ் தேசிய அளவிலான இந்தியா கூட்டணியில இருந்தே அவங்களாத்தான் வெளியில போயிட்டாங்க அப்படின்னு வெளிப்படையாவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ இந்த அதிகாரத்தோட கணக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். இங்க எல்லாமே நிக்கிறது இந்த ஒரு ஒற்றை மேஜிக் நம்பர்ல தான், 118. ஆமாங்க, தமிழ்நாடு சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆட்சியை பிடிக்க தேவைப்படுற எம்எல்ஏகளோட எண்ணிக்கை இந்த 118 தான். இதை சுத்தி தான் இப்ப மொத்த தமிழ்நாடே பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. தற்போதைய நிலைமையை நாம அப்படியே பார்த்தோம்னா, டிஎம்கே கிட்ட சொந்தமா 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதோட இப்போ காங்கிரஸ் கொடுத்த அந்த 5 பேரையும் சேர்த்தா எண்ணிக்கை 113 வருது. ஆனா கவர்னர் கேட்கிற அந்த 118 என்ற பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் எக்ஸாக்டா 5 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. இந்த 5 இடங்கள் தான் இப்போ டிஎம்கேவுக்கு மிகப்பெரிய தலைவலியா நிக்குது. அப்படியாப்பட்ட அந்த 5 இடங்களை வச்சிருக்க போற கிங் மேக்கர்ஸ் யாருன்னு இப்போ பார்க்கலாம். அந்த குறைவா இருக்கிற 5 இடங்களுக்கான மாஸ்டர் கீ யார்கிட்ட இருக்கு தெரியுமா? விசிகே, சிபிஐ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அப்புறம் ஐயுஎம்எல் அப்படின்னு இந்த 4 சின்ன கட்சிகள் தான் தலா 2 எம்எல்ஏக்களை வச்சிருக்காங்க. டோட்டலா இவங்க கிட்ட 8 இடங்கள் இருக்கு. இவங்க தான் இப்போதைக்கு மொத்த ஆட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ற கிங் மேக்கர்ஸா அவதாரம் எடுத்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா, இந்த கிங் மேக்கர்ஸ் லிஸ்ட்ல இருந்து ஐயுஎம்எல் கட்சியை நம்ம உடனே மைனஸ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க ரொம்ப ஆணித்தரமா தங்களோட நிலைப்பாட்டை சொல்லிட்டாங்க. நாங்க எப்பவுமே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி வேற பக்கம் போறதுக்கு சான்ஸே இல்லைன்னு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இப்போ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஐயுஎம்எல் போனதுக்கு அப்புறம் மீதம் இருக்கிற விசிகே மற்றும் 2 இடதுசாரி கட்சிகள் கிட்ட சரியா 6 சீட்டுகள் இருக்கு. டிவிகேவுக்கு ஆட்சி அமைக்க தேவைப்படுற அந்த 5 சீட்டுகளை விட இது ஒண்ணு அதிகமாவே இருக்கு. சோ இவங்க முடிவு தான் இப்ப ரொம்ப குரூஷியல். இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல ஒவ்வொரு எம்எல்ஏவோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். விசிகே தலைவர் திருமாவளவன் டிவிகே தங்களை கான்டாக்ட் பண்ணி ஆதரவு கேட்டதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு தான் தங்களோட ஃபைனல் டிசிஷனை சொல்ல போறதா அவர் சொல்லியிருக்காரு. எதிர்பார்ப்பு எகிரிடுச்சுன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மெகா கூட்டணி வதந்தி வேற ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பாப்போம். ஒரு பக்கம் டிவிக்கே அந்த 5 சீட்டுகளை தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கும்போது, கடந்த 24 மணி நேரமா நேஷனல் மீடியாவிலும் சரி இன்டர்நெட்லயும் சரி ஒரு பயங்கரமான வதந்தி தீயா பரவிட்டு இருக்கு. அதாவது வாழ்நாள் முழுவதும் பரம எதிரிகளா இருந்த திமுகவும் அதிமுகவும் டிவிகேவை பவருக்கு வரவிடாம தடுக்க ஒன்னா சேர்ந்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்குவாங்களா? லிட்ரலா அப்படி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுமா? இதுதான் இப்போ எல்லாரோட மைண்ட்லயும் ஓடுற பெரிய கேள்வி. அவங்களோட பல வருஷ கால அரசியல் பகைய கொஞ்ச நேரம் ஓரமா வச்சுட்டு நம்பர்ஸ் அடிப்படையில யோசிச்சு பார்த்தோம்னா, டிஎம்கேவோட 59 இடங்கள் அப்புறம் அதிமுகவோட 47 இடங்கள், இது ரெண்டையும் சேர்த்தா அவங்களுக்கு 106 இடங்கள் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கிடைக்குது. ஒருவேளை இந்த 106 இடங்களோட அந்த சின்ன கட்சிகள் கிட்ட இருக்கிற 8 இடங்களையும் சேர்த்து ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கிற மாதிரி பாமக மற்றும் தேமுதிகவோடையும் கூட்டணி வச்சாங்கன்னா அவங்களால 119 இடங்களை ஈஸியா தொட முடியும். இது கேட்கறதுக்கே சாத்தியமில்லாத ஒரு காரியமா தெரிஞ்சாலும் தியரிட்டிக்கலா பார்த்தா ஆட்சியை அமைக்கு இதுவும் ஒரு ரூட் தாங்க. இந்த சஸ்பென்ஸை இன்னும் கொஞ்சம் ஏத்துற மாதிரி அதிமுக தங்களோட எம்எல்ஏக்கள் யாரும் வேற கட்சிக்கு தாவிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எல்லாரையும் பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு ரிசார்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. இத பத்தி ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டப்போ, சென்னை ரொம்ப சூடா இருக்கு, அதான் பாண்டிச்சேரிக்கு வந்தோம் அப்படின்னு ஒரு ஜாலியான ரீசனையும் சொல்லிருக்காங்க. பாருங்க, அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கும். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அடுத்த கட்டம் என்ன? இப்போ இந்த உறுதிப்படுத்தப்படாத வதந்திகள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியில உண்மையிலேயே என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாப்போம். எலெக்ஷனுக்கு அப்புறம் கொடுத்த முதல் பெரிய இன்டர்வியூல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப நிதானமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. டிஎம்கே ஆட்சி அமைச்சா அது முதல் 6 மாசத்துக்கு நாங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம், ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு நிலையான ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான காலை உணவு திட்டம், அப்புறம் மகளிருக்கான 1000 ரூபாய் உரிமை தொகை மாதிரியான நலத்திட்டங்கள் கண்டிப்பா தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னு அவங்களோட விருப்பத்தையும் கிளியரா தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் கவர்னர் ரொம்பவே ஆக்டிவா இறங்கிட்டாரு. கடந்த சில நாட்களா விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருந்த முதலமைச்சருக்கான அதிகாரப்பூர்வ கான்வாய கவர்னர் இப்போ திரும்ப பெற்றிருக்காரு. அதோட சீக்கிரமா பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லியும் தொடர்ந்து பிரஷர் கொடுத்துட்டு வராரு. சோ கவர்னர் 118 எம்எல்ஏக்களோட ஆதரவை நிரூபிக்க சொல்லி கெடு கொடுத்திருக்கிற இந்த பரபரப்பான கட்டத்துல நம்ம முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். நாளைக்கு அந்த கிங் மேக்கர்ஸான இடதுசாரி மற்றும் விசிகே கட்சிகள் டிவிகேவுக்கு தங்களோட ஆதரவை கொடுத்து அவங்கள ஆட்சியில உட்கார வைப்பாங்களா, இல்ல இந்த நம்பர் கேம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மெகா கூட்டணிக்கு சீக்கிரட்டா வழிவகுக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசியல்ல எது வேணா நடக்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்ஸை தொடர்ந்து கவனிப்போம்.